காவேரி வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பசுபதி வந்து வழிமறித்து வந்து வேணுமே காவேரி வெறுப்பேற்றி விடுறாரு. அதனால் காவேரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி வந்து இந்த மாதிரி உன் புருஷன் கூட நீ சேர்ந்து விஜய் கூட வாழ முடியாது, வெண்ணிலா வந்துட்டா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசி வெறுப்பேற்றி விடுறாரு. அதனால் வெண்ணிலா வந்து சீக்கிரமாக வந்து விஜய் வந்து வெளியே அனுப்பிச்சிடுவார் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சவால் போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. இதை இப்படியே விடக்கூடாது, வெண்ணிலாவை விட்டா இவங்க 2 பேரும் அனுப்பிச்சிடுவாங்க போட்டிருக்கு, அதனால் வெண்ணிலா அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ராகினிக்கு கால் பண்ணி வெண்ணிலாவை அழைச்சிட்டு வாமா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி ராகினியும் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. சந்தோஷமா இருக்காரு. அவங்க மாமா கிட்ட வெண்ணிலாவை இன்றைக்கே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக இன்றைக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே காவேரியை உடனே போய் கூட்டிகிட்டு வந்துடணும். காவேரி இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இனிமேல் காவேரி நானும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ போகிறேன்னு நினச்சாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் பொண்ணு தான் வர சொன்னேன், அப்படியே அவள் வெளியே வந்தாலும் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி. இங்கே பாருமா, விஜய் விட்டு நீ பிரியவே கூடாது, உன்னையும் விஜயம் பிரிக்கிறதுக்கு நிறைய சதி நடத்துகிறா அந்த காவேரி. காவேரி சதி வலையில் நீ விழுந்துடாதுன்னு அதிர்ச்சி அடையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, உன்னை வீட்டை விட்டு எப்படியாவது அமுச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணும் பிளான் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் அவள் இந்த வீட்டுக்கு வர முடியும், அதனால தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதனால் நீ இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது, விஜய்க்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து குழம்பி போகிறாங்க. உடனே யோசிக்கிறாங்க வெண்ணிலா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா அதிர்ஷ்டம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ். ஆமாம், எல்லாம் உன்னை மனசில் வச்சு தான் விஜய் இப்படி பண்ணியிருக்காரு. நீ வந்து பார்த்தியா அதுக்கேற்ற மாதிரி நீயும் வந்துட்ட. இப்போது காவேரிக்கும் விஜய்க்கும் அவ்வளோவா சம்மந்தம்லாம் கிடையாது, அதனால் நீ வந்து அங்கேயே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா. நீங்கள் சொன்னதை கேட்டால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, விஜய் எனக்கு கிடைக்க போகிறாரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தீர்க்கமாக இருமா, எக்காரர் கூட வெளியே போயிடாது, நான் வெளியவே போக மாட்டேன், அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து அவங்க மாமா வந்து வெண்ணிலா வந்து கூப்பிட்றாரு, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெண்ணிலா வந்து வர மறுக்கிறாங்க. நான் இங்கே தான் இருப்பேன் சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. விஜய் கிட்ட காவேரிக்கு உங்களுக்கும் வந்து நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, அவள் தான் போயிட்டாலே விட்டு ஒழிக்க வேண்டியது தானே அப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 1000 இருக்கும் பிரச்சனை, அதை கேட்க நீ யார், இங்கே பாரு உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, தயவு செய்து உங்கள் மாமா கூட முதல்ல கிளம்பி போவீங்களா, இங்கே இருந்து என்ன பெரிய பிரச்சனை தான் நடக்கும் சொல்லிட்டேன், நான் தான் உன்னை விரும்பலை சொல்கிறேன், நான் அதுக்கப்புறம் எதுக்காக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னை அவமானப்படுத்திட்டு விஜய், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூட வெளில கிளம்பி போகிறாங்க. அடுத்து வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூட்டின்னு போயிட்டு அவங்க அப்பா வீட்டில் வந்து தங்க வைக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க மாமா மனசை மாற்றுறாங்க. இந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்து வந்து வெண்ணிலாக்கு கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும், நாங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ண தரோம், இந்த மாதிரி உங்கள் மருமகளோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏமாத்துறாங்க. அதனால் வந்து அவரும் வந்து சரி ஓகேம்மா நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க. இங்கே வந்து எப்படியாவது காவேரியை விட வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சீக்கிரம் கிளம்புங்க, முதல்ல வெண்ணிலாவை நேரத்தோடு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. இருடா, நல்ல நேரம் வரதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்க விஜய்க்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. கரெக்டாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஃபோன்லேருந்து வருது. உடனே வந்து எடுத்து பார்க்குறாரு, பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வெண்ணா பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, டிவி வைக்கிறாரு. டிவி வச்சா வெண்ணா வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஜய் என்னை ஏமாற்றிட்டாரு, விஜய் நானும் எப்படிலாம் பழகணும் தெரியுமா, என்னை நம்ப வச்சு ஆசை வார்த்தைலாம் சொல்லி என்னை வந்து ஏமாற்றிருக்காரு, அவரெல்லாம் ஒரு ஆளா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதை சும்மாவே விட மாட்டேன், விஜய் மேலே கேஸ் கொடுப்பேன், விஜய் எனக்கு பதில் சொல்லி ஆகணும், விஜய்க்கு என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் கூட தான் வாழணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட விஜய்க்கு ஒன்றுமே புரியல, தலையே சுத்தல் வருது. உடனே எல்லாரும் ஓடி வந்து என்னப்பா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை காவேரி குடும்பமும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து இந்த நிலைமையில் நான் விஜய் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. விஜயை பார்க்கறதுக்காக காவேரி வராங்க. விஜய் வந்து காவேரி பார்த்துட்டோம் அப்படியே மனசு கலங்கி நிற்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன், எந்த பிரச்சனைக்கும் தோள் கொடுக்க நான் தயாராக இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். அப்படி சொல்லிட்டு விஜய், உங்களுக்கு நான் இந்த டைமில் வந்து ஒரு விஷயத்த சொல்லட்டுமானோன்னே, என்ன விஷயம் காவேரி அப்படின்றாங்க. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க விஜய், நீங்கள் கடங்கக்கூடாது விஜய், நீங்கள் சந்தோஷமாக தான் இந்த டைமில் இருக்கணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் காவேரி சொல்கிறாங்க. காவேரி என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து அழறாரு விஜய் தாங்க முடியாமல்.